இப்ப எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் சேர்ந்து வந்து ஒரு பாடல் நமக்கு பாட போறாங்க. பிங்க் சாங். இப்ப பிங்க் கலர்ல வந்து பிள்ளைங்க நல்ல ஒரு பிங்க் சாங் பாட போறாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உனக்கு அறிவிக்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. நடக்கிற ஜனங்கள் பெரிய வெற்றியை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எசையா 9:2. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. ஈசானம் அடிமனத்தில் இருந்து ஒரு துளி தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:2. அவரை பார்த்தேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேல் நின்று எழும்பும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தூவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு ஏசாயா என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14. மீகா 5:2. எப்பிராத்த எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் பூரண நாட்களுக்குரியதா இருக்கும். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். உனக்கும் ஸ்ரீக்கும் முன்மத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். அவரும் தலை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்ற ஆதியாகமம் 3:15.